நம்முடைய ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதல் விஷயமாக பொய்யை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொய்யை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்த்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நன்மைகளை இறைவனிடத்தில் நம்ம பெறக்கூடியவர்களாக இருப்போம். அதை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வ கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், உண்மையாளர்களாக இருங்கள் எப்பொழுதும் என்று இறைவன் சூரத்துல் தௌபா என்ற அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் 119வது வசனத்திலே அழுத்தமாக சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த உண்மை எப்படி ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கெட்ட குணமாக, கெட்ட ஒரு செயலாக இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு பொய்யே அறவே வரக்கூடாது. நம்முடைய பேச்சின் மூலம், யதார்த்தமான பேச்சின் மூலமாகவோ அல்லது மற்றவர்களிடத்தில் வியாபாரம் செய்யும் பொழுதோ அல்லது குடும்ப நண்பர்களிடத்திலோ குடும்பத்திலோ பேசும் பொழுது நம்மளிடத்தில் பொய் வந்துவிடக்கூடாது. பொய் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமான விஷயம் என்று திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். நபியவர்களும் கூட சொல்லும் பொழுது, புகாரிலே 33வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், அவன் பேசினாலே எல்லாமே பொய்யைத்தான் பேசுவான், அவன் தான் நயவஞ்சகன், அவனுடைய அடையாளங்கள் இதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகத்தினுடைய அடையாளமாக இந்த பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். சொன்னால் அந்த நயவஞ்சகத்தினுடைய ஒரு குணம் கூட நம்ம இடத்தில் வந்துவிடக்கூடாது என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலே நாம் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க வேண்டும். தவறுதலாக நாம் கூட நம்ம பொய் சொல்லிடக்கூடாது. மற்ற மாதங்களில் நம்ம சர்வசாரமாக வியாபாரத்தில் போய் சொல்லியிருப்போம், நண்பர்களிடம் போய் பேசுவோம், குழந்தைகளிடம் நம்ம போய் பேசுவோம், மனைவியிடம் போய் சொல்லுவோம், இன்னவர மக்களிடம், சமுதாய மக்களிடம் பேசும் பொழுது யதார்த்தமாகவே பொய் என்ற குணம் சர்வசாரமாக எல்லா மக்களிடத்திலும் இருந்து வருகின்றது. அந்த குணத்தை பற்றி இறைவனும் இறை தூதர்களும் வன்மையாக கண்டித்தோடு மட்டுமல்லாமல் அது பாவமான விஷயம், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அந்த ஒரு பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டுமா? இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் பொய் நம்மளுடைய வாயில் வந்துவிடக்கூடாது, பொய் சொல்லிவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.